வனிதா, அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? என்னம்மா என்னமாச்சு? அண்ணே உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கண்ணே. என்னாச்சு வனிதா? ஏன் டென்ஷனா பேசிட்டு இருக்க? அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, எங்க உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் வந்துருங்க அண்ணே ப்ளீஸ். வனிதா, ಓಂ ನಮ ಶಿವಾಯ. ಏನಪ್ಪ ತಮ್ಮ, ಏನಾಗಬೇಕಾಯಿತು? ಏನಕ್ಕೆ ನೋಡಕ್ ಬಂದೆ? சாரி சார், நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். ஓஹோ, தமிழா? ஆ சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். நாங்க என்ன? நாங்கன்னா நானும் என் சிஸ்டரும் சார். சரி சொல்லுங்க. எங்கள் சிஸ்டர் வீட்டுக்காரரை ஒரு விஷஜந்து கடிச்சு இப்போ ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சிவ சிவா, அவரு குணமாகணும்னா கோவில்ல பூஜை பண்ணி தர நாகலிங்க பூ வேணும். டோக்கன் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கியாச்சு சார். அப்புறம் என்ன தம்பி, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. சார், வெயிட் பண்ணதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் நாளைக்குள்ள நாகலிங்க பூ கிடைக்கலனா என் சிஸ்டர் வீட்டுக்காரரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஓ சிவ சிவா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி, அவருக்கு ஒன்றும் ஆகாது. சார், அதுக்கு இல்லை சார், நாகலிங்க பூ கிடைக்க லேட் ஆச்சுன்னா. தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்த சிவனை நம்பி வந்துட்டீங்களே, அவர் உங்களை கைவிட மாட்டார். சார், அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு சார். இருந்தாலும் பூ கிடைக்க லேட் ஆயிடுச்சுன்னா அதை நினைச்சாதான் சார் பயமா இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது இல்லை சார், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாகலிங்க பூ சீக்கிரம் எங்களுக்கு கிடைச்சிரும். என்ன தம்பி, என்ன சிபாரிஸ் பண்ண சொல்றீங்களா? மன்னிக்கணும், என்கிட்ட அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. எங்க கோவில்ல அப்படி ஒரு வழக்கமும் இல்லை. அந்த ஈஸ்வரங்கிட்ட மனமுருகி வேண்டிக்கோ, கண்டிப்பா மனசு வைப்பான். கிளம்புங்க தம்பி. சார் ப்ளீஸ். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சொல்லு சிக்கண்ணா. அர்ஜுன் சார், உங்களை தேடி அந்த காயத்ரி வந்திருக்கா. காயத்ரியா? ஆமா சார், இப்போ நான் அவ பக்கத்துல தான் இருக்கேன். நான் எங்க தலைமறைவா இருந்தாலும், என்ன வேஷத்துல இருந்தாலும், எப்படிடா என்ன மட்டும் கரெக்டா தேடி வருவா? அதான் சார் எனக்கும் புரியவே இல்லை. இங்க பார், இது வரைக்கும் நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், எவ்வளவோ தொழில் செஞ்சிருக்கேன். அங்கெல்லாம் நான் வரும் பணத்தை மட்டும்தான் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா இந்த ஊர்ல பெரிய மனுஷன், நல்ல மனுஷன்னு பேரு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அந்த காயத்ரி உயிரோட இருந்தா என் பேரையும் புகழையும் கெடுத்து என்னை திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. அப்படின்னா அவளை இங்கேயே முடிச்சிடவா? அவசரப்படாத. அவளை எப்படி அது நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துரு. அவளை நான் தான் கொன்னேன்னு அவளும் தெரிஞ்சுக்கிட்டு சாவணும். சரிங்க சார், அவளை தூக்கிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். இவளை எப்படி இங்கிருந்து தூக்குறது? மா, என்னம்மா, நாகலிங்க பூ உனக்கு கிடைச்சதாமா? அர்ஜுன் சார் இருக்கார்ல, அவர் தான் என் பிரதர் பார்க்க போயிருக்கோம். நாகலிங்க பூ கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நன்றிம்மா. சரி, நான் வரேம்மா. ஓ, நாகலிங்க பூ வாங்குற மாதிரி வந்து எங்க அர்ஜுன் சாரை பிடிக்கலான்னு வந்திருக்கியா? இருடி, உன் வழியிலே வரேன்.
வாங்கடா. சரிண்ணா. தில்லு அண்ணா வாங்கடா. வனிதா வனிதா அண்ணன், அண்ணன். வாங்க இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போர் அடிச்சுதா, அதான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். இப்போ தான் எல்லாத்தையும் விசாரித்தேன். சூர்யாவுக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்கு, கயல்வெளிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், உனக்கும் எனக்கும் என்ன பகை இருக்குன்னு எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா முத்தையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் ஒரு கோயிலில் சந்திச்சிருக்கோம். நீ கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த, நான் அந்த சாமியை திருட வந்தேன். சரி விடு, இப்போ எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு, புது கதைக்கு வருவோம். பென்ட்ரைவ் எடு. என்ன பார்க்குற? உங்ககிட்ட தான்ப்பா கேட்குறேன். பென்ட்ரைவ் எடு. ஏய் சொல்லு. ஏய் சொல்லு. ஏய் சொல்லு. என்ன முத்தையா யோசிச்சுட்டு இருக்க? பென்ட்ரைவ குடு. முத்தையா, அந்த கன்றாவியை கொடுத்துருப்பா. அந்த கன்றாவி நமக்கு வேண்டாம், கொடுத்துருப்பா. இந்த அடி எதுக்கு தெரியுமா? என் பொண்ணு மேலேயே கண்ணை வச்சதுக்கு. அம்மாடி காமாட்சி, வீட்டு சாவியை கொடுக்குறியா? கொடு. டேய், வீட்டை வெளியில பூட்டிட்டு போறேன், பத்திரமா பாத்துக்குங்க, புரியுதா? சரிங்கய்யா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்தையா, நீ ஏதாவது ஏடா கூடமா ட்ரை பண்ணீங்கன்னா இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுவாங்க. இங்கே தானே நிற்க சொன்னோம், எங்கே போயிருப்பாங்க? அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்டாப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும். காயத்ரி,
காயத்ரி, காயத்ரி, டேய் டேய் அண்ணா அங்க போறா. டேய் அவகிட்ட போய் நான் சொன்ன மாதிரி சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வா. சிஸ்டர், நீங்க நாகலிங்க பூ வாங்குறதுக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமா. சீக்கிரம் வாங்க, கோயில்ல உங்களை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா சிஸ்டர், சீக்கிரம் வாங்க. கோயில்ல எல்லாருக்கும் நாகலிங்க பூ கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல வாங்க. காயத்ரி, யார் நீங்கெல்லாம்? விடு. ஐயோ. ஏன் ஆகுதுப்பா? சார், ஏலு, ஐம் கமிங் ஃப்ரம் சென்னை. உங்களுக்கு தமிழ் தெரியுமா சார்? தெரியும், சொல்லுங்க. நானும் என் சிஸ்டரும் எங்க கோயிலுக்கு வந்திருந்தோம். அவங்க எங்கேயோ மிஸ் ஆயிட்டாங்க சார். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவங்க எங்கேயுமே கிடைக்கல. போட்டோ இருக்கா? போட்டோ இருக்கு. காட்டு. இவங்க தான் சார். ನೋಡಿದೀವ ನೀವು? சார் பாருங்க சார். ரொம்ப நேரமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இவங்களை நாங்கள் பார்க்கவே இல்லையே. சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, போய் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். சார் 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 ப்ளீஸ் சார். போங்க சார், போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சார் ஸ்டேஷன் எங்கே இருக்குது சார்? இங்கே தான், ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் எடுத்துங்க. ஓ தேங்க்ஸ். சரி, தேங்க்ஸ் சார். ஓகே.
ஐயோ, அப்போ முத்தையாக்கு என்னாச்சு? இது எந்த இடம்? அப்படின்னா ஒருவேளை திரும்ப என்ன கடத்திட்டாங்களா? இல்ல நான் முத்தையோட இருக்கனா? என்னடா இது, ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு தேவை இந்த பென்ட்ரைவ் தானே? சொல்லுக்கா. அப்பா வர வரைக்கும் அவனை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிக்கா. இவன் வெளியில போனானா சரவண மாட்டிப்பான். அப்புறம் அப்பா நம்மள சும்மாவே விட மாட்டாரு. எப்படியும் அப்பா முத்தியா கிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவை வாங்கிடுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பா ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாருக்கா? அந்த பென்ட்ரைவ் கிடைக்கிற வரைக்கும் சூர்யா இங்கே தான் இருக்கணும். புரியுதா? சரிக்கா. சரிக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீ வீட்டுக்கு போங்க. இல்லடா, அந்த சூர்யா கண்முழிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருப்பேன். அடி பாவி, என்கிட்ட ஊமை மாதிரி நடிச்சு என்னையே ஏமாத்திட்டியா? உன்னை இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணுமே. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அதை மட்டும் யோசிச்சாகணும். என்னை காப்பாத்தின முத்தையாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு நான் தப்பிச்சே ஆகணும். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? மொபைலுக்கு சுவாமி. ஏஷா பண்ணலாமே. என்ன சிஸ்டம்? 1+3 சுவாமி. 1+3 ஆய நமஹ. 3000 mAh பேட்டரி சுவாமி. ஆஹா, 3000 mAh பேட்டரி ஆய நமஹ. ஸ்னாப் டிராகன் ஆய நமஹ. ஆண்ட்ராய்டு OS சுவாமி. ஆண்ட்ராய்டு OS ஆய நமஹ. ஓம் ஐம் க்ரீம் ஓம் கம் கணபதியே நமஹ. ஹோம் சொல்லும்போது அங்க அடிக்கிறாங்களா? காலை நீக்கிச்சு உள்ளாங்கல்ல தான் அடிப்பாங்க. அந்த டிவி ஆஃப் பண்ணுமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவன் நேரம் பவானி டிஎஸ்பி ஆஃபீஸில் போனதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு என்ன கொஞ்சம் வைஃபையா என்னமா பண்ணீங்க? சாரிடா, டிவி சுவிட்ச் பதில் மோடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், நல்ல வேலையில் இருக்காருங்க. அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க.